பெஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு அளவுக்கு வச்சுருக்குறாங்க. ஆமாம், நான் படம் நல்ல படமாக அந்த மாதிரி படம் பேசப்பட்ட படம் இல்லாமல் கலெக்ஷன். ஆமாம், ஏன்னா அந்த இதுக்காண்டி இல்லாதனால அதனால் அந்த இதுதான் சினிமா எனக்கு இன்னும் செய்யாமல் இருக்குது. நடிப்பு ஓரியன்டாக தான் இருக்கணும், நம்மளே பேசி நடிக்கணுமே தவிர நம்ம வந்து டப்பிங் பண்ணுற மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால சின்ன சின்ன கண்டென்ட்ஸாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணது தான். அது மூலயமாவே இப்போ எனக்கு பெரிய படங்கள் வந்து 2 படம் நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்காகவே கூப்பிட்ட 2 படம்லாம் வந்து இருக்குது. நான் அது இப்போ பண்ணிகிட்ருக்கேன். யோசனையாக இருக்கீங்க அப்படின்னா இல்லைடா, எல்லாருக்காகவும் பாட்டு எழுதிருக்கேன். அண்ணன் டிஆர்னா காதல் பாட்டு கலைக்கிறாரு. ஆனால் என் பிள்ளைக்காக முதல்ல பாட்டு போகிறேன், காதல் பாட்டு அது இப்படி ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னு. இவ்வளோனா பிரச்சனை என் பேரை போட்டு ஆரம்பிக்கேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இல்லை நான் யோசித்தேன், நீ சொன்னோன்னே சுகுமார் அப்படி போயிடுச்சு. சுகுமார்னா என்ன மீன் பார்த்தா அழகேன், அது உனக்கு பொருந்தது இல்லை, என் பிள்ளை கரெக்டாக காதல் அழிவதில்லை நீ சிம்பு கை வைக்கிறாரு. கீழே பார்த்தா அவன் சூரியன் வர்றதுக்கும் அந்த சன்னை வந்து கை வச்சு அமுகிறதுக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொன்னோன்னே இப்படின்னு இப்பெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ணீங்க. ஒன்றுங்கடா அந்த சன்னை எனச்சண்டா அவ்வளோதான். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். இன்னைக்கு நம்ம கூட ஆர்டி மூவியோட டீம் தான் இருக்காங்க. ஸோ வெல்கம் எல்லாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்டி இந்த படம் ஆரம்பித்த இடம் என்ன, இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆர்டிங்கிறது ஒரு அந்த படத்துக்கு பேரே டிஃப்ரெண்ட்டாக இப்போ நிறைய. ஏன்னா மெட்ராஸ் பக்கம்லாம் இந்த சென்னை பக்கம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஆர்டின்னு சொன்னீங்கன்னா இவர் அப்படிம்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம், வேற இவர் பெரிய ஆர்டிம்பா. அதே உண்மையில அதான் சரியான பொருள். என்னன்னா ஆர்டினாலே ஆட்சி ஆட்சி பாட்டின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ வந்து பெண் ஆட்டி, பெண் ஆட்டிங்கிறல்ல, பெண் ஆட்சி. ஓகே, அதனால அவங்க சென்னை பக்கம் சொல்றது அது சரியான இது தான். ஆனால் எல்லாரும் பொருள் தெரியாமலே அது ஒரு நக்கலா கிண்டலா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே பெரிய ஆட்டி. பெரிய ஆட்டி. ஆமாம், பெரிய ஆட்டின்னா பெண்களுடைய தலைவி. எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆள். அதனால அது அந்த அந்த சொல்லு. ஓகே, இப்போ நம்ம ஆட்சின்னு சொல்றது ஆட்சி. அப்பா பார்த்தா ஆச்சு, அம்மா பார்த்தா ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்னன்னா அதே மாதிரி தாத்தாக்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஆட்சிக்கு மட்டும் சொல்ற காரணம் என்னன்னா அவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க. பெண்களை அந்த எங்கள் குடியில் பெண்களை முதலாளனால பெண்கள் தான் முதல்ல இருந்தனால அது அதனால தான் நம்ம வந்து சாமி போகிற பெண்களாக வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஃபுல் படமே வந்துட்டு இந்த விமன் சென்ட்ரிக்கான படம் அப்படிங்கிறனால உங்ககிட்டயும் இதை கேட்கலாம். நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும் போது இல்லை இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கதை கேட்கும் போது எந்த மாதிரி இருந்துச்சு? ஸோ அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ட்ரைப் ரிலேட்டடாக ஹில் ஸ்டேஷனில் தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாமே ரொம்ப சீரியஸாக போச்சு, நடித்ததுமே சரி. அண்டு அதை தாண்டி நாங்கள் வந்து எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ட்ராவல் நடந்த லொக்கேஷன் எல்லாமே ஒரு மாதிரி சாரி ரொம்ப அட்வென்ச்சராக ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது. ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா இப்போது மற்ற ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய லொக்கேஷன் அண்டு நாங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும் அண்டு ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், அது எல்லாமே டோட்டலி டிஃப்ரென்ஸ் தான். ஸோ எல்லா ஆக்ட்ரஸுமே ஒரு இது இருக்கும் இல்லையா, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜானரில் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ சேம் எனக்கும் அதே தான். ஸோ இது பண்ணும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பக்கம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம இதில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. ஓகே, கஷ்டம்னா கஷ்டம் அப்படி சொல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் ரத்த சிந்தி உழைச்சேன் அப்படின்னு. 10 நாள் சாப்பிடல, ரத்த சிந்தி உழைச்சேன். நிஜமே படத்தில் ரத்த சிந்தி இவங்க இல்லை, 4-5 பேர் இருக்காங்க. என்ன இப்போ மாடர்னாக உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே ரத்தம் நிஜமே சிந்திருக்கு. ஏன்னா அந்த மலை சரிவில் வந்து தேயிலை தோட்டம் இருக்கும். அந்த தேயிலை தோட்டம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து தேயிலை இலை மட்டும் தான் நமக்கு தெரியும். அதனுடைய அந்த அந்த கம்பு உச்சியெல்லாம் கிளையெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஏன்னா இவங்க வெட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அப்போ தான் இலை இருக்கும். அவ்வளோ தரப்பாக இருக்கும். இவங்களை வந்து கிளிக்காத அவ்வளோ கிளிச்சு. ஏன்னா வேறு வழி கிடையாது. படம் அந்த கதை அந்த மாதிரி சட்டனால அதில் ஓடணும், எல்லாம் தவந்து போகணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கனால இருக்குன்னு நினைக்கிறேன். காயெல்லாம் வீர தழும்புகள் வந்து அதாவது நிறைய இன்னும் இந்த மாதிரி படம் கிடைக்க போறது இல்லை. அதனால அது ஒரு அடையாளமா இருக்கட்டு. ஓகே, கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றேன். படம் அடையாளமா மாறதை தாண்டி படத்துல உருவாகின கீரல் அடையாளமா இருக்கும்போது ஆனா நீங்க சொல்லுங்க, அண்ட் உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒரு வரவேற்பு உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இல்லை அது இந்த படம் வந்து ரொம்ப சிட்ரண்டாக அப்படியே போகும். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான் அந்த படத்தில் வந்து போலீஸ் கேரக்டர் ஒன்று, ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரு. அதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா தூங்கிட்டே இருக்கும்.
பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவான். அப்படியே பேசிட்டே ஆமா, சைக்கிள் ஓட்டிட்டு உட்காந்து இருக்கும்போதே தூங்கிடுவான். இந்த மாதிரி ஒரு தூங்குற கேட்டு. ஏன்னா அந்த ஊர்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த அது கடை பணம் இருக்கும், பணத்துக்கு காவல் உட்கார வச்சிருப்பாப்ல, அங்க தூங்கிடுவாப்ல. அங்கேயே உட்காந்து அங்க நடக்க சுடுகாட்டுல கூட தூங்குற மாதிரி ஒரு கேரக்டர் தான் பாருங்க. அப்படி ஒரு நம்ம கிட்ட சார் வந்து கமிட் பண்ணும்போது சொன்னாரு சார், ஆனா இது வந்து பயங்கர சீரியஸா போறது, அதில் உங்க கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், காமெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி ஏதோ வழக்கமான படங்கள் போல அப்படின்னு சொல்லி போய் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஒரு பீரியட் ஃபிலிம் இது, 70s 80s நடக்கிற ஒரு கதை. அதுக்கு உதாரண காஸ்டியூம்னு அவங்க பாவடை மாதிரி ஒரு அப்போல்லாம் உள்ள காஸ்டியூம் அதானே யூனிஃபார்ம். ஸோ அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருந்தது. நம்ம வழக்கமான படங்கள்லாம் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி நடிச்சிருவோம், அவ்வளோதான் சார் இவ்வளோ இதுதான் கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து நல்ல வேலை வாங்கினாரு. நிறைய நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது இதில் வந்து காமெடியாக பேசுறதுக்கு, அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த கொலையே நடக்காத ஒரு ஊரில் ஒரு மர்டர் நடந்து, அதுவும் பெரிய கிரைம் இருக்குது. ஒரு மர்டர் இல்லை, தொடர்ந்து நிறைய மர்டர் இருக்குது. ஆமா, இதுல வந்து ஒரு கிரைம் நடந்த உடனே இவர் என்ட்ரி ஆகாது, சார் தான் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே என்ட்ரியே ஒரு அரை உங்களுக்கு. ஆமா, அதுக்கப்புறம் எப்படா தூங்குவோம் நம்ம அப்படின்னு ஏகிட்டு இருக்கு ஒரு கேரக்டர் வச்சு செய்வாங்க அந்த படத்துல. அம்மையா வண்டியில போகும்போது கேட்டிருப்பேன், ஜிப்பில் வண்டிட்டு போகும்போது, ஐயா கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படிமா, நம்ம குழந்தை எத்தனை வளர்ந்ததான் சார், இல்லை எப்படி பிறக்கும் எப்படி அப்படி பார்த்து நடக்கிற ஒரு கேரக்டர் இவரை பார்த்தாவே. ஏன்னா அவரை பவர்ஃபுல்லா இருக்கும் அவருடைய கேரக்டர். ஏன்னா இவர் போற இடத்துலலாம் தடாலடியா என்கவுண்டர் அது இதுன்னு இருக்கனால இவர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடமா. அதனாலதான் இப்பயும் கண்ணாடி போட்டு கொஞ்சம் வரப்பா இருக்கு. என்டையர் டீம் இதுல வந்து ஆர்டிஸ்ட் தேர்வு பண்ணாங்க இல்லையா. ஏன்னா இப்ப இருக்க முகங்கள் சிலதெல்லாம் அப்ப காட்டும் போது இப்ப இருக்க படம் மாதிரி ஃபீல் வந்துடக்கூடாது, தேடி தேடி செலக்ஷன் வச்சு சில முகங்கள்லாம் இருக்காங்க. இப்போ எனக்கு ரொம்ப முன்னிமா கழிச்சா அவங்க எதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதை தாண்டி நிறைய மெனக்கடல் படத்துக்கு. முன்னெல்லாம் இது மாதிரி இன்னும் 5-6 பொண்ணுங்க இருக்காங்க அந்த லீடு பண்ணாங்க, எல்லாமே எல்லாம் அவ்வளோ மெனக்கட்ட. சிலதெல்லாம் வந்து முகத்தை மூடிக்கிட்டு தான் ஃபைட் சீன்ஸாக நடக்கும், அதில் வந்து டூக்குள்ளே போடலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இல்லை நாங்களே பண்ணுறோம், நாங்களே பண்ணணும், விழுந்து எழுந்து அடிச்சு பற்றி. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படம் தான், ஆனால் அவங்களே ஒரு 10-15 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு. நானே மிரட்டேன். என்னன்னா அதாவது கத்தி, நிஜமான கத்தி, நிஜமான கத்திலையும் அது வந்து சின்ன படத்துக்கு பிரம்மாண்டமான சொல்லி இவ்வளோ பெரிய கத்தி பெருசாக இருக்கும். அது ஒருத்தன் இங்கே நெத்தியில் அப்படியே மாதிரி நிஜமான கத்தி, நிஜமான கத்தி. ஆமா, கடைசி இந்த இடத்துல கொஞ்சம் பட்டு நினைக்கிறேன்ல, நம்ம அப்படியே லேசா ஒரு புள்ளி மாதிரி அங்க கொண்டு போய் செத்துட்டாப்ல. அவ்வளவு பெரிய எனக்கு நாங்களும் எல்லாருமே பயந்துட்டேன். ஏன்னா நான் அச புடிசரா பயந்துட்டேன். படம் போட்டு போட்டதுல பாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் பாருங்க. இல்லைண்ணா வேணும்னா உங்களும் பண்ணிடுறேன்ட்டாப்ல. பண்ணா கரெக்டாக வந்து ஓஞ்சி ஒருத்தர் குத்துறம் பார்த்து நிஜமே கொண்டு போகலாம், அந்த கேரக்டர் கொள்றத கரெக்ட் தான். ஆனால் வந்து அது கொண்டு போனால் கரெக்டாக இங்கே மட்டும் அடிச்சு. ஆமாம், அதுதான் கரெக்டெல்லாம் சூப்பர்ண்ணே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ காதல் சுகுமார் அப்படின்னா காதல் அப்போ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அந்த காதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. காதல் அவர் வாழ்க்கையில் என்ன பிரிக்க முடியாது, காதலே அவரையும் பிரிக்கவே முடியாது, அழைச்சிட்டே இருப்பார். அதுதானே. ஸோ அங்கே ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு கதை தான், கரெக்டுங்களா? ஸ்க்ராட்ச்ல இருந்து இப்போ வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? அது சினிமா மாறல, அதாவது தொழில்நுட்பம் தான் மாறி இருக்குது, மற்றபடி ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான், அதே தான் மாறி மாறி வருது. பட் காதல் படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் பண்ணாரு, 200 படத்துக்கு மேலே தாண்டுது. ஆனால் அந்த படம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது காரணம் என்னன்னா, அப்படி ஒரு ஆழமான ஒரு படம், காதல் பற்றின படங்களே நிறைய வருது. பட் அப்படி எல்லாத்தையுமே வந்து பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விஷயம் வந்து அந்த படம் அவனுக்கு வந்து அதாவது விட்டல என்னன்னா, நீ அவனோட ஏமாத்தி இடத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு கடைசியில் பார்த்தா முன்னாடி பொம்மை வந்துட்டு இருப்பான். அப்ப அவனுங்க அவ்வளவு எல்லாருமே ஆபீஸ்ல வேலை பாக்குறவனுங்க அவ்வளவு பேர் ஏமாத்திட்டு அப்ப அடிப்பாங்கல்ல, அதுதான் இப்ப வரைக்கும் பாருங்க மறக்காம அதை சொல்லி. அதான் அது என்னன்னா, அது வந்து நம்ம எல்லாருடைய கதை, நம்ம ஆட்டியும் அப்படித்தான். இது நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல சென்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் வரல, ஏன்னா வெளியில போய் சொல்ல முடியாதுல்ல, வேலை இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் கம்பெனில வேலை செய்யணும். ஆமா, அதாவது ட்ரெயின்ல போயிட்டே இருப்பான். என்ன வீட்டுல இவங்க பசங்களுக்கு பேசிட்டு, என்னடா காரம் அந்த காரம் இருந்தாச்சு, அதை எங்க அண்ணன் போயிட்டு இந்த காரம் இருந்தா எங்க அப்பா அப்படின்னு வந்து விட்டுட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி கட்டத்துல ஆமா, அது ஓனர் நம்ம ஃப்ரெண்டு தான். பேசி இப்போ ஓனர் நடிக்க மாட்டாரு. ஃபுல்லா அவர் நடிக்கிறாரு. ஆமா ஆமா, அதாவது தமிழ்நாட்டுல வந்து பல பேர் பல விஷயம் கவலைப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கவலையோட சுத்துற ஒரே ஆளு ஒரு கலவரி ஓனர். உருவானாலும் உங்க காசுங்க, பார்த்து எங்கிட்டே வந்து கொடுங்க அப்படின்னு அவர் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. நான் இடையில ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கூட சொன்னேன், சார் இந்த வாட்ஸ்ல வந்து அவரே நடிக்க வந்துட்டாரு. ஆமா, ஆனா அவர் நடிக்க வந்திருக்க காரணம் யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்க சோசியல் மீடியா தான் சொல்ல முடியும். இல்ல, அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது வசந்தம் அண்ணாச்சியும் சரவணபவன் தான். என்ன ஆச்சி மசாலா அவங்க இவங்களை பார்த்து அப்புறமா வந்தவங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவங்க என்ன ஒரு தானே வந்து ஒரு தாழ்மனப்பான்மை இல்லாம நம்ம இப்படி ஹீரோனா விளம்பரத்துக்கு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வர மாதிரிலாம் வச்சிருந்தால எல்லாம் அடிச்சு உடச்சது அண்ணாச்சு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள நீங்க இப்ப இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா ப்ரொடியூசர்ல இருந்து இப்ப நீங்களும் நடிக்க வந்தாச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் பணம் போடுறேன், நான் நடிக்கலாமே அப்படிங்கிற படத்துல அது இவனுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி ஏன்னா நான் வந்து அட்மாஸ்பியர்ல நிற்பேன். நான் 17 வயசுல சினிமாவுக்கு வந்துட்டேன். அப்ப அந்த 12 எடுத்தாங்க படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் போகும்போது க்ரௌட்ல நிற்பேன். அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது பெரிய வேலை தெரியுமா? சினிமால சேர்ந்த அட்மாஸ்பியர் சிரிச்சுட்டே இருக்கணும். நானும் எவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கிறது ரெடிமேடாவே வச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சினிமாக்கு அது தான் நடிக்கிறது இது எல்லாமே நம்ம அதுக்குதான் வந்துட்டோம். சினிமால ஏதோ ஒரு மூலையில ஒரு ஃப்ரேம்ல வரமாட்டோமான்னு இருந்த ஒரு நபர் இப்போ வந்துட்டு ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா நடிச்சாச்சு. நம்ம தொடர்ந்து நம்ம நடிக்க போறோம். அதுதான். ஸோ இப்போ இந்த ஜர்னி நீங்க சொல்லலாம்ல, சினிமா இங்க ஆரம்பிச்சா இப்போ இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இந்த சினிமா உங்களுக்கு பண்ண விஷயங்கள், நீங்க சினிமாவுக்கு பண்ண விஷயங்கள். இல்லை, நான் சினிமாவுக்கு நான் பண்ணாங்க அந்த விஷயம் இன்னும் ஒரு பெரிய ஹிட்டாக நம்ம கொடுக்கல. அதாவது பெரிய ஏன்னா படம் விவாதத்துக்காகவும் ஒரு பரபரப்பாகவும் உண்டு பண்ணியிருக்காரு. என்ன தமிழ் குடிமகனும் சரி, சேரன் சார் வச்சு எடுத்தோம். ஒரு சாதிய பிரச்சனை அப்படின்ட்டு அது ஒரு பரபரப்பு உண்டு பண்ணோம். அதே மாதிரி கடைசியாக பரமசிவம் இருந்தது, அதுவும் நம்ம பெரிய தாக்கத்தை ஒரு பண்ணோம். ஆனால் இங்கே என்னென்னா வெற்றிங்கிறதுக்கு ஒரு அளவுக்கு வச்சுருக்குறாங்க. நான் படம் நல்ல படமாக அந்த மாதிரி படம் பேசப்பட்ட படம் இல்லாமல் கலெக்ஷன். ஆமாம், ஏன்னா அந்த இதுக்காண்டி இல்லாதனால அதனால அந்த அந்த இதுதான் சினிமா எனக்கு இன்னும் செய்யாமல் இருக்குது. அது வேற தான் இருக்கிறோம். மற்றபடி சினிமாவுக்கு இங்கே நம்ம செய்ய வேண்டியது நம்ம வந்து சினிமாவுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நல்ல கண்டென்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல நம்ம இந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு போராட்டங்களும் சரி, அந்த போராட்டங்களை அந்த இதுக்கு நான் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அது முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் போராடினாங்கிற ஒரு வாழ்க்கை பேர் இருக்கும். நம்ம அது மாதிரி அந்த சினிமாவுக்கு வந்து போராடிட்டு இருக்கேன். சூப்பர், வெல்லுவேன் நம்பிக்கையோடு தான் போராட்டேன். கண்டிப்பா. அதான் இப்போ கூட அடிக்கடி சொல்லல, தோத்தாலும் மீசியம் இருக்கிட்டு தோப்பேன் அப்படின்னு. நீங்க கண்டென்ட் வீடியோஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்து இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றது, காலேஜ் டைம்ல இருந்தே கண்டென்ட்ஸ் பண்ணோம், இன்ஃப்ளூயன்சஸாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட கோல் கிடையாது. அதுக்கு முன்னாடி யூடியூப்ல நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து படங்களில் ஆடிஷன்ஸ் அண்ட் சீரீஸ் ஓடிடிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் போகும்போது ஃபாலோவர்ஸ் வந்து மெயினாக கேட்குறாங்க. அது அந்த நம்ம சைன் பண்ணுற எல்லாத்துலேயுமே அதில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எழுதுங்க முதற்கொண்டு எல்லாமே அதில் ப்ரிப்பேர்டாக இருக்குது. அப்போது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஏன் ரிஜெக்ஷன் ஆகும், நம்ம வந்து அதையும் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது இன்ஸ்டாவில் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் பண்ணணும், அதை நம்ம வந்து கிரியேட்டர் ஆகணும் அப்படின்றது எனக்கு விருப்பமே கிடையாது. பட் அது கட்டாயத்தின் பேர்னால அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ பண்ணாலுமே அதில் வந்து நம்ம ஒரு நடிப்பு ஓரியன்டாக தான் இருக்கணும், நம்மளே பேசி நடிக்கணுமே தவிர நம்ம வந்து டப்பிங் பண்ணுற மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால சின்ன சின்ன கண்டென்ட்ஸாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணது தான். அது மூலயமாவே இப்போ எனக்கு பெரிய படங்கள் வந்து 2 படம் நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்காகவே கூப்பிட்ட 2 படம்லாம் வந்து இருக்குது. நான் அது இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஆடிஷனில் இது அந்த மாதிரி கேள்விகள் எதுவுமே எனக்கு கேட்கல. நான் ஆடிஷன் பண்ணாங்க, நடிப்பை பார்த்தாங்க, ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபிட்டாக இருக்கீங்களா, இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்றத மட்டும் இது பண்ணிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, சூப்பர். அண்ட் எல்லாம் சொல்லுங்களா, 3 பேரும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி 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 தான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கோம். அண்ட் ஆர்டி ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அண்ணன் எடுத்துட்டா அவருக்கு ஒரு மூமெண்ட் வந்து இந்த இடத்துல நான் மறக்கவே மாட்டேன் பிரதர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு மூமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எல்லா நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய பண்ணிட்டே வந்துட்டதுனால அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பார்த்துக்கணும். புதுசாக வரவங்களுக்கு அது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். மறுபடி ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் கலகலப்பாக இருந்தாலும் ஸ்பாட்டில் சீரியஸாக சீன் வரும்போது டேரக்டர் நம்மலாம் சில மாதிரி ஆக்டர் ஏமாத்த ட்ரை பண்ணுவோம். இது போதுங்கயா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லை, நீ மறுபடியும் இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்ப நம்ம கூட பண்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆல்ரெடி நல்ல கிக்கிங் கேரக்டர், அதாவது அவங்க சொன்னாலும் அவங்க எடுத்து பண்ணலான்னு பார்த்தா இவர் ஒரு மீட்டர் வச்சிருக்காரு, அந்த டேலண்ட் வச்சிருக்காரு, அதை தாண்டி ஒன்று பேச முடியாது. அது எனக்கு அது என்னன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில இடத்துல போனோம்னா ஆனால் பதிலுக்கு நம்ம கவுண்டர் தர ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா நம்ம பண்ணுறது ஓவர் ஆகிட்டுக்கே தெரியும். அதனால நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இங்கே மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. சார் பரமசிவன் பார்த்து படம் பண்ணேன், அது அப்படி கிடையாது. அங்கே வந்து ஒரு ஸ்பாட் நான் MS பாஸ்கர் சார் நாங்கள் இவங்க காம்பினேஷன் இருக்கும்போது சூப்பராக போவோம். சார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. பட் கிட்டு சார் அப்படி கிடையாது, ஸ்கிரிப்டட் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அதில் தான் கொஞ்சம் மெனக்கல் இருந்தது இல்லைய. மற்றபடி எல்லா படங்கள் போலமே கடந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும்னு சொன்னால் எனக்கு இந்த லொக்கேஷன் சைஸ் ரொம்ப பயங்கர புதுசு. இந்த விடிய காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டு 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டில் போகணும். நைட் லேட்டாக சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சாலும் ஸ்பாட்டுக்குலேருந்து நமக்கு தங்குறதுக்கு வரதுக்கே 11 மணி ஆகிடும். அது ஒரு வண்டியை தடம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் லொக்கேஷன் போகிறோம் இல்லையா, அது ஒரு வண்டி தான் போகும். ஏதோ ஒரு வண்டி வச்சுனா நம்ம பேசல தான் போகணும் மறுபடியும் வந்ததுக்கு, அப்படியெல்லாம் லேட் ஆகும். ஆமாம், இதில் பைசன்ஸு, சென்னாய், கரடியெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த நான் பார்க்கல கரடி. ஆனால் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தான் இந்த ஷூட்டிங் பண்ணது. அது நமக்கெல்லாம் வந்து வண்டியில் போகிறது வர்றது ஸ்டேஷன் இருக்கிறது அதெல்லாம் போயிடுச்சு. பட் மற்றவங்க பார்க்குற கஷ்டத்தை பார்க்கும்போது தான் ஆமாம் 1:30 மணிக்கெலாம் சாங்கு அது ஷூட்டு பண்ணி கொட்டுது நடுக்குது. இவங்க ட்ரெஸ்ல ரொம்ப இதெல்லாம் போட முடியாது இல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க. என்டையராக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதுதான். சீரியஸான இதை காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு கடல் மட்டத்துலேருந்து 1500 600 அவ்வளோ இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ உயரம் ஒரு வண்டி தான் போக முடியும். கொஞ்சம் இதுதானா கூட ஆமாம், ஏன்னா வேற ஒரு இது கிடையாது, பாதுகாப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் தினமும் ஒரு 7 மணிக்கெல்லாம் மார்ச்சிங் நடைப்பயிற்சி மாதிரி வந்துடும். யாரு பைசன் ஒரு 20-25 வந்துடும். ஆமாம், இங்கேருந்து நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா நாங்கள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி எவ்வளோ பெரிய இது எல்லாம் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். நான்லாம் அங்கே வந்து காலையில் சொன்ன சரி ஜன்னலில் திறப்பு திறந்தோம்னா அங்கே படுத்துக்குவாங்க. ஓகே, ஆமாம், அவ்வளோ அந்த கூட்டமாக அவங்க படுத்துருக்கோம். இப்படியே இருக்கும், கரடியே பார்ப்போம், எல்லாமே இருக்கும். அது வந்து இது வரைக்கும் அந்த படத்தில் இடத்துல யாரும் ஷூட் பண்ணது இல்லை. அப்புறம் நான் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜீப் பார்த்தீங்கன்னா அதை நான் 1960 ரன்னிங் கண்டிஷனில் என்ன ரன்னிங் கண்டிஷனு 4 வீலு சரிக்கு இருக்கு. அது நான் கொஞ்சம் நான் சரிங்க வந்து கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து பிடிக்கணும்னு விட்டோம்னா போச்சுன்னா எங்க கிரவுண்டுக்கு வந்து எங்கே வந்துடும், மேட்டுப்பாளையம் வந்துடும். ஆமா, அவ்வளோ ஒரு இதில் அது மாதிரி அதே வண்டியை கொண்டு போயிட்டு அங்கே திருப்ப முடியாது. அது ரூல்ஸில் வரணும், டேக் இது பண்ணுவேன். கொஞ்சம் நாளாக வெயிலுக்குள்ள இறங்கும், ரொம்ப ரிஸ்க்கான வருது தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அந்த கம்பு என்னெல்லாம் குத்திருக்கு. என்னென்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் யாராக இருப்பான், அந்த மேட்டரை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதனால் இன்னொரு ஆளை போய் பார்க்கணும் அப்படின்னு ஓடும்போது ஜம்ப் பண்ணி நான் பாட்டுக்கு கொஞ்சம் ஆர்வத்தில் சொல்லிட்டேன். நான் ஓடுறேன், டேரக்டர் சொன்னேன் நான் கொஞ்சம் ஓடி வரேன். அது இறக்கத்தில் ஓடுன்னு எப்படி இருக்கும் அது தெரியாமல் என்ன வேண்டாம் வேண்டாம்னாங்க. நான் ஓடி வரேன்னு ஓடி வரது இல்லாமல் அங்கே செடியெல்லாம் இருக்கும். அப்போ எப்படின்னு என்ன இதில் ஜம்ப் பண்ணுறேன், ஜம்ப் பண்ண அந்த பக்கம் படியே பண்ணலாம். ஆமாம், நிஜமாவே அந்த சீனை வைக்கல, என்ன எங்கே வைக்க முடியும். அப்புறம் அப்படியே அது ஓட ரன்னிங்கில் தெரியும் ஓடி வந்தாங்க எல்லாரும், பிடிப்பிடி கேட்கல. அதுக்குள்ள நான் திரும்பி மறுபடியும் ஓடுறேன், என் நிற்க நின்னா நாங்கள் விழுந்துருப்பேன். அந்த மாதிரி இடம் வந்து லொக்கேஷன் ரொம்ப ஒரு ஆபத்தான இடத்துல. நம்ம தினமும் இரவு பகல், ஏன்னா ராத்திரி வீட்டுக்கு நாங்களாம் பரவாயில்ல, இவங்கெல்லாம் போய் அந்த நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு
அந்த ரூமுக்கு போயிட்டோம். இங்கேருந்து போகிறது ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் போய் அந்த மேக்கப் அவருக்கு காஸ்டியூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் அவுத்து எடுத்து இது பண்ணாங்களே வெளில தூங்குன மாதிரி இருக்கும். மறுபடியும் காலைல வந்துடும். ஆனால் இதை ஜாலியாக இது பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால காலையில் வந்த உடனே ஃபோன் எடுக்கணும், ரீல் போடணும், அந்த மாதிரி அப்படியே பழகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாரும் தாண்டி வந்திருக்கோம். ஏன்னா கரணம் தப்புனா மரணங்கிறது அங்கே தான் பார்த்தோம். அதுதான் கரணம் தப்புனா மரணம். அத்தாடி தப்பிச்சு ஊருக்கு திரும்பி வரணும், என்னை மட்டும் காப்பாத்திருப்போம். எனக்கு இது எல்லாமே பார்க்குறேன், எல்லாமே தெரியுது. ஆனால் பார்த்து வெளியே காட்டிக்கல. ஏன்னா இது என்ன நானே பார்த்துட்டோம்னா இன்னும் சேர்ந்து அதனால இவங்கிட்ட யார்ட்டும் நான் காட்டிக்கவே இல்லை. நடிச்சுட்டு வந்து நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே முடியாது இந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னா இதை படுத்தலாம். அதுதான் அடி வாங்கினது தான் மறக்கவே முடியாது. அதான் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாது. சார் சொன்னது தான், அது காஸ்டியூமு, அது மேலே அந்த மலையிலேருந்து இப்படி கீழே இறங்கி வரணும். அந்த மலை வந்து நம்ம பழக்கப்பட்ட மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் கீழே என்னென்ன இருக்குன்னா வந்து பார்த்து நடக்கிறதோ ஓடுறதோ அந்த மாதிரி பண்ண முடியாது. இது நம்மளுக்கு தெரியும், இது வழி, இப்போ நம்ம போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வரணும். நிறைய வந்து போட்டு கீறுது, அடிக்குது, காலை போட்டு இடிக்குது, அது முகத்துலையும் காட்டக்கூடாது, ஓடி கீழே வரணும். இதுதான் வந்து பட் அதுவும் ஒரே டேக்லேயும் பண்ண முடியாது, நிறைய வாட்டி போய் வரணும். அப்புறம் உள்ளே தவழ்ந்து போகிறது அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ கையில் முதுகில் அந்த மாதிரி நிறைய இடத்துல அடி வாங்கினது. அதான் சொன்னல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த ஒரு திருப்தி வெளியே நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்னு, அது வந்து 100% எனக்கு இந்த படத்தில் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா மறக்க முடியாது. இன்னொரு விஷயமும் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அந்த கரடி அதெல்லாம் வந்து போனது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து நேரடியாக பார்த்து பயந்து ஓடுறதுலாம் கிடைக்கும்னு தெரில. இங்கே வந்து நிறைய அந்த காட்டெருமைகள் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பழக்கப்பட்டது. ஸோ நமக்கு அது புதுசாக பார்க்கும்போது சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அது வந்து ஓடி வந்து உங்கள் காரை இப்படி தள்ளுச்சுன்னா பிறண்டே கீழே விழுந்துரும். அது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. நானே பார்த்தேன். என்னன்னா இது பெரிய காமெடி என்னன்னா, வழி பார்த்தேன் எல்லாரும் நடிக்கிறவங்க ஒரு பக்கமாக இருக்காங்க, அது இப்படி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க பாட்டு ஒரு பக்கம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அது ஏறி மேலே போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம் தான். ஆனால் வேற யாரும் அதனால அங்கே போய் பண்ணலான்னு தெரியல. ஏன்னா இந்த விலங்குகள் பிரைவேட் எஸ்டேட்னால நம்ம போய் பண்ண முடிஞ்சது. சாதாரண பர்மிஷனும் கிடைச்சிடாது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து பெர்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெரிய டீம் க்ரூவை எடுத்து கூப்பிட்டு போகணும். அண்ட் ஆனால் நீங்க சொல்லுங்க, இவ்வளோ வருஷங்களா இவ்வளோ படங்கள் பண்ணி வந்தாச்சு. ஸோ டிஆர் சார் பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ ஒரு படத்தை பற்றி பேசினார் இல்லையா? ஆமாம், தமிழ் படம் காந்தாரா அவரே மாதிரி பேசுவாங்க. படத்துல இருக்கு வந்து என்னுடைய அடுத்த படத்துல இவர் டிஆருடைய ரசிகர். ஆமா, ரசிகர் தானே படத்துல வந்து அதனால அப்பப்போ அந்த டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காதல் சுகுமார் அவர்கள் டிஆராக மாறிய தருணம். இப்ப கூட அவருக்கு அடுத்த படம் ஒண்ணு காதல் கலட்டான டிஆர் டாக்கிஸ்க்காக அவர் ஓடிடி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பெரிய யூடியூப்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஒரு 15 செட்டு போட்டிருக்காரு அவரோட இதுல டிஆர் கடன்ல. டிஆர் ஃபிலிம் சிட்டினே பேர் வச்சு உள்ள ஃபுல் படமும் அதே பிடிக்கிற மாதிரி நிறைய எபிசோடாக வந்து நிறைய பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி நான் கூட சேர்ந்து பயிற்சிட்டா இருக்கேன். அப்போது நிறைய இருக்கும் போது ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த நிறைய இதெல்லாம் இருக்கும். அது நான் சொல்லும்போது அவரே ரசிப்பார். நீ ஒரு ரசிக்கண்டா வேற மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் பண்ண இன்டர்வியூல அவர் பார்த்தாரு. பார்த்து சில விஷயங்கள்லாம் டேய் நீ அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை பற்றி சொல்லிட்டா அதெல்லாம் பற்றி அப்படி சொடக்கு போட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு தமிழ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கும், தமிழ்ல மொத்தமா எத்தனை வார்த்தைகள் இருக்கும்? 2 லட்சம் வார்த்தைகளா இருக்கும். 2 லட்சம் வார்த்தைகளா இருக்கும். 2 லட்சம் வார்த்தையும் பேசுவாரு ஸ்பாட்ல. அவ்வளோ பேசுவாரு. அவருக்கு கோவம் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வாட்டி அப்படிதான் ஏவிஎம்ல இந்த ஒரு வாட்டி பாட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாரு. என்ன யோசனையா இருக்கீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் காதல் எழுதுறேன். இல்லடா எல்லாருக்காகவும் பாட்டு எழுதிட்டேன். அண்ணன் டிஆர்னா காதல் பாட்டு கலைக்கிறாரு. ஆனா என் பிள்ளைக்காக முதல்ல பாட்டு எழுத போறேன், அது காதல் பாட்டு, அது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனை என் பேரை போட்டு ஆரம்பிங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். உடனே அடுத்த நாள் ஃபோன் வருது. அப்பெல்லாம் பேஜர் தான். பேஜர் வந்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா சார் வருஷமா இருக்காரு கேட்டிருக்காரு. நேராக போகிறோம் பார்த்தா அங்கே உட்காந்து அப்போ விஜய் ஆண்டனி சார்லாம் அங்கே ஆண்டனி சார் எடிட்டரு அவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ ஓ அந்த மியூசிக்கை போடியா டின் 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 டின்
சுமாரா மாறா சுமாரா சுமாரா அப்படி பாட்டு எனக்கு கண்ட ஒரே கலகம். என்ன சார் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஒண்ணு இல்லை. நான் யோசிச்சேன், நீ சொன்னோன்னே சுகுமார் அப்படி பேச்சு. சுகுமார்னா என்ன மீனிங் பார்த்தா அழகன். அது உனக்கு பொருந்தா இல்லையா புள்ளி கரெக்டா அதான் மாறா மாறா சுகுமாரா அப்படின்னு போட்டு பண்ணடா அப்படின்னு சொன்னாரு. உடனே சார் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன அப்புறம் சொல்லிட்டு பேட்டிலே பெரிய ஹைலைட். ஆமா ஆமா சொல்லிட்டு ஒரு நாள் கிளைமேக்ஸ் சீன் வரும்போது எப்படின்னா, அப்போ நான் வந்து ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன், பட்டான் என்டே ப்ளே பண்ண மாதிரி. இந்த காதல் இருந்துச்சு அது தெலுங்குல அந்த படம் போயிட்டு இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. அது நான் வரணும். சார்மி ஹீரோயின் கல்யாணம் ஆகும்போது கடற்கரையில் வந்து காதல் அழிவதில்லை அப்படின்னு ஒரு ஷாட் எடுத்தேன். நீ தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொட்டாச்சி பக்கம் இருந்தாப்புல. கொட்டாச்சி அந்த ஷாட்டை பற்றி சொல்கிறா அவன்ட்ட அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான் சரியான ஷாட்ரா. அப்படியே லோ ஆங்கிளில் வச்சுருந்தாரு. சூரியன் சன்ரைஸ் ஆகுது, சூரியன் அப்படியே மேலே வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறான், காதல் அழிவதில்லைன்னு இப்போ சிம்பு கை வைக்கிறாப்பு. கீழே பார்த்தா அந்த சூரியன் வர்றதுக்கும் அந்த சன்னை வந்து கை வச்சு அமுகிறதுக்கும் கரெக்டாக இருந்ததா அப்படின்னு சொன்னோன்னே, எப்படின்னு இப்படிலாம் எனக்கு ஃபீல் பண்ணீங்க. ஒன்றுங்கடா அந்த சன்னை இணைச்சண்டா அவ்வளோதான். இப்படி அதாவது அவரோட எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி இருக்கும். இன்னொன்று அவரோட ஞாபக சக்தி, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்ல கூட அவ்வளோ கரெக்டாக இருப்பாரு. அப்போலாம் வந்து கண்டினியூட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. வைசாகில் ஒரு ஷூட்டிங்கு, அது வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஷூட்டிங் எடுத்தது கண்டினியூட்டி. இங்கேருந்து நாங்கள் எல்லாம் காலேஜில் டூர் போயிருப்போம். அங்கே போனால் ஷார்ட் வைக்கணும், வெயிட் பண்ணி டேய் இந்த சூரிய வேறு வந்துட்டாடா, சீக்கிரம் வாங்கடா, கேமரா வைக்கதாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டினியூட்டி காஸ்டியூம் எனக்கு இல்லை தேடுறாங்க. அப்போல்லாம் கம்பெனி காஸ்டியூம்லாம் பாக்ஸாக இருக்கும். இல்லை யாருக்கா மீட்டிங் இல்லை, சும்மா சார் காஸ்டியூம், சும்மா காஸ்டியூமா டேய் அந்த குறை கடையில் போட்டிருக்குண்டா, பச்சை கலரில் கப்பு போட்டிருக்குண்டா, அங்கே எடுத்து வாங்கடா அப்படின்னோடனே நானே எடுத்து போட்டு வந்துட்டேன். போட்டு வந்துட்டு நடிச்சிட்டே இருக்கேன். ஷார்ட் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோன்னா அப்போ தான் ஃபோட்டோ கண்டுபிடிச்சி தேடி எடுத்து வந்து சார் அந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு சார் அப்படின்னு காட்டு போனோடனே அதான் சொல்கிறல இதுதான்டா அப்படின்னு பார்த்தா 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் கரெக்டாக அது காஸ்டியூம் இருக்குது கண்டு மூடி சொல்லிட்டாங்க. இந்த ஞாபகம் சக்தி அந்த 100 பேரில் ஒருத்தர் ஃபோட்டோ காஸ்டியூம் சொல்ல வருமா, அதுதான் தெரியாது. எடுத்து முடிச்சிட்டு இப்பதான் போட்டோ எடுத்து ஓட விட்டா பாருங்க அவனை. இதோட சொன்னாப்ல அது சொல்லலாம் அந்த கோழி சும்மா இப்படி தெளிச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து என்னன்னா அவர் எப்பவுமே மதுரை வீரன் சாமி கும்பிட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தார். வேற மாதிரி சொல்லாது அப்படி சொல்லிடுறது ஒரு கோழியை வேற அப்படி சொல்லிடுறது கொஞ்சம் பாலிஷ் போட்டு இல்ல அது கோழிக்கு போல வளர்ப்பாங்க சொல்லுவேன். இல்ல அவரு ஸ்பாட்ல வந்து அவருடைய அது இந்த டைமிங் அந்த பூஜை ராகுலாம் அந்த 2 minutes தான் இருக்குது. கத்தி அந்த அதுக்கு பதிலாக வேற ஒரு சொல்றேன், அப்போ டைமிங் ஃபாலோ பண்றதுல அப்புறமா அடிச்சுக்க முடியாது. என்னன்னா ராகு கால எமகண்டம் ஒரு நாளைக்கு என்னென்ன அடுத்த அந்த இது இருக்கு இல்லையா, கௌரி பஞ்சாங்கம் ஃபுல்லாக மெமரியில் இருக்குங்க அவருக்கு. அவர் எப்பவுமே என்னன்னா வந்து அம்மாவுக்கு சாமி கும்பிட்டு தான் விளக்கு கொளுத்திட்டு தான் வேலையை ஆரம்பிப்பார். அது வரைக்கும் எல்லாம் வாசல் நின்றுட்டே இருக்கும். அது வாசல் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இந்த மூசா ஸ்ட்ரீட்ல எல்லாரும் போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நேராக மெதுவாக வந்தார், கரெக்டாக வந்தார். ஆமா நல்லபடியாக எல்லாரையும் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தாரு. கரெக்டாக முடிய போகுது, ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள குச்சி எடுத்து உள்ள பார்த்தா குச்சை காணும். தீப்பட்ட குச்சி காண எங்கடா குச்சி எங்கடா குச்சி அவனை கூப்பிடுறா அப்படின்னா திருட்டு ஓடி வந்தான். ஆளை காண விட்டேன். என்னடா டைம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மாயவரத்தில் வந்து சொந்தக்கார ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். அப்போ தான் அவர் பார்க்கலாம் அப்படின்னு எங்கெல்லாம் விளக்கிட்டு உள்ள வந்துட்டு அண்ணே வணக்கம் நானும் மாயவரத்துக்காக தான் எங்கள் ஊரில் தான் வர்றேன் அப்படின்னாரு. தப்புன்னு அவன் குறிப்பிட்டு டேய் மாயவரத்துல இருந்து தீ குடிக்க வந்து அவன் அலறி அடிச்சு வந்ததான் அந்த தீப்பெட்டி ஐயோ இந்த மாதிரி நிறைய நடக்கும் அவருக்கு. அதாவது எல்லாருக்கும் படத்துக்கு நான் சம்பளம் பேசுவேன், டிஆர் சார் படத்துக்கு நம்மளே பேசுவேன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அவ்வளோ கற்றுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து சீரியஸாக இருக்கிற படத்துல உனக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கு உங்களே அவருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் அவர் எப்பவுமே வந்து எனர்ஜி தான்.
அடுத்த படத்துல சார் இதுக்காகவே வந்து நீ இந்த படத்துல டிஆர்எஸ் நடிக்கிறே நீ அப்படின்னு சொல்லி ஒரு படம் த்ரோட் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. த்ரூ அவுட் படம் ஃபுல்லா டிஆர் சாரா நடிக்க போறாங்க. இது அவருக்கு தெரியும் டிஆர் சார். இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். என்ன சொல்றாரு? நாங்க நீ என் சிஷ்யன் தான்டா, அதான் நான் பண்ணுவேன், பேரை கேட்டுறாத. ஒரு பேரை கட்டி காப்பாத்தி எடுத்துட்டு வச்சிருக்கேன், அதுக்கு எடுத்துறாத. ஓகே சூப்பர்ண்ணே. அண்ட் ஆர்டி திரையரங்கில் வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து சொல்லும்போது டிஆர் சார் மாதிரியே சொல்லணும். நீங்கள் வந்து டிஆர் சார் மாதிரியே சொல்லணும். நாங்கள் சொல்றது என்னன்னா, இந்த படம் வந்து பெண்களை மேன்மைப்படுத்துது. பெண்களை வந்து அதாவது இங்கே வந்து வெறும் ஆயுதம் இல்லை, பெண்களே வரைய ஆயுதம் அப்படிங்கிறது அந்த படத்தில் இதை பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க படத்தில் டைரக்டரு. அதனால் நாங்கள் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல பெண்களை, இது இல்லை ஏன்னா நீங்கள் தலைமை பண்புக்காண்டே இருக்கணும், அந்த தலைமை பண்புக்கு என்ன இருக்குங்கிறது அந்த படத்தில் இயக்குனர் சொல்லியிருக்காரு. அதனால் படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன அந்த இடம் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, சின்ன இடத்துல அடைக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான இடம், லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். அதனால் தியேட்டரில் பாருங்கள், உறுதியாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர். நீங்களும் சொல்லலாம். ஏன்னா விமன் சென்ட்ரிக் மூவி நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நல்லா. ஆமாம், அதுதான் அவங்க தான் சொல்லணும். சார் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி. எப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்துலையுமே வந்து பெண்கள் இப்படி இருக்கணும், நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு சிம்பிள் விஷயத்துக்குலாம் நம்ம வந்து கேட்குறது, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ முன்னாடிலாம் வந்து இப்படி இருந்தாங்க, நீங்கள் தான் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த படத்தை வந்து முன்னாடி இப்படி இருந்தாங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய படமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காகவே கண்டிப்பாக எல்லா பெண்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கேன். சூப்பர் அண்ணே. இப்போ உங்ககிட்ட டிஆர் சார் மாதிரியே நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் டிஆர் பேசுறேன். இந்த படம் உண்மையிலேயே பெண்களுக்கான ஒரு பலமான போட்டி. இந்த படத்தை பார்க்கலாம் பல வாட்டி, ஒரு வாட்டி பார்த்தாலும் உங்க மனசை ஒரு ஆட்டுன்னு ஆட்டும். அதுதான் இந்த ஆட்டி. அப்படி எனக்கு இருக்கு டியூட்டி. சூப்பர் ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. அண்ட் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் எல்லாருமே ஆர்டி படத்தை திரையரங்குன்னு எனக்கு சொல்ல டக்குன்னு சொல்ல. ஆக்சுவலா வந்து அண்ணன் பேசினதுல வந்து அப்படியே ரெஸ்பான்ஸ் ஆயிட்டேன். ஐயோ நல்லா இருக்கு. ஆர்டி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஜய்.